அதுவும் தீபாவளி விருந்தாக திரைக்கு வந்திருக்கிற பைசன் காளமாடான் படத்தோட விமர்சனம். காளமாடான் அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம துருவ விக்ரம் தான் காளமாடான். அவருடைய குலதெய்வம் காளமாடான், அதனால அவருக்கு பேர் காளமாடான். பைசன் அப்படின்னு அவர் வந்து செல்லமாக கூப்பிடுறாங்க. அவர் இடம்பெற்றிருக்கிற கபடி டீம்லலாம். படத்தில் அவர் பசுபதியோட பையனாக வராரு. நிஜத்தில் அவர் விக்ரமோட பையன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். துருவ விக்ரமோட உண்மையாகவே ஒரு அருமையான நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். படத்தை வந்து மாரி செல்வராஜ் இயக்கி இருக்கிறாரு. பா ரஞ்சித் உள்ளிட்டோர் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. பா ரஞ்சித் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் பயத்தோடு தான் போனோம். ஏன்னா ஜாதி இந்த வன்மம்லாம் இருக்குமே அப்படின்ட்டு. உண்மையாக முன்பாதியில் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது. ஆனால் ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் மாரி செல்வராஜ். எனக்கு தெரிஞ்சு பரியேறும் பெருமாள், வாழை, அதன் பிறகு வந்து இந்த பைசன் காளமாடான் படத்தை மாரி செல்வராஜோட படங்களில் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்றே கர்ணனை சொல்ல மாட்டீங்களா, மாமன்னனை சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஜாதி வன்மம் நிரம்பிய படம். இந்த படங்களில் ஜாதி அப்படி லைட்டர் வெயிட்டாக தொட்டு அப்படி வெளியில் வந்துடுறாரு. அதனால் பிற சமூகத்தினரும் கொண்டாடுற மாதிரி இருக்கிற படங்களில் இந்த படமும் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க படத்தில் இந்த படத்தையும் நான் சொல்லுவேன். பாரஞ்சித்தும் இனியும் சாதியை கையில் பிடிச்சிட்டு இருந்தால் கல்லா கட்ட முடியாதுங்கிறத உணர்ந்துட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆமாம், இதில் கொஞ்சம் லிபரலாக விட்டுருக்கிறாரு மாரி செல்வராஜை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் கபடி விளையாட போயிருக்கிறாரு நம்ம துருவ விக்ரம். அவரை வந்து அங்கே இருக்கிற அந்த கோச், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கூட்டு போன கோச், மேனேஜர், இப்படி கபடி டீமுக்கு இருப்பாங்கல்ல, கேப்டன் நம்ம தமிழர், மற்றவங்கெல்லாம் ஊபியிலேருந்து ஒருத்தன், பீகார்லேருந்து ஒருத்தன், நார்த் இந்தியா தான் ஃபுல்லாக. அப்போது இவான்லாம் என்னத்தை விளையாடுவான் பாரு, நம்ம ஒரு முக்கியமான மீட்டிங்னு சொல்லி பேசுகிறோம், பாத்ரூம் போயிட்டு வரன்ட்டு போகிறான் பாரு அப்படிங்கிறப்பல இவர் போய் பாத்ரூமில் உட்காந்து தான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு யோசிக்கிறாரு. சவுத் சைட்லேருந்து, அதாவது நம்ம தென் தமிழகத்துலேருந்து, தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதியிலேருந்து இவர் அந்த ஜப்பானுக்கு போகிறதுக்கு என்ன பாடுபட்டாருங்கிறது அப்படியே அவர் முன்னாடி வந்து போகுது. அது நம்ம கண் முன்னாடி ஸ்க்ரீனில் விரியுது. இதுதான் கதை. அங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இந்த உசந்த நிலைக்கு இப்படி ஒரு கபடி பிளேயராக வர்றதுக்கு இவர் பட்டப்பாடு. இவங்க அப்பா கபடியே வெறுக்கிறாரு. காரணம் ஊர்க்காரங்க. போனால் வம்பு சண்டை வந்துடுது, சாதி பிரச்சனை வந்துடுது. ஊர் என்னான்னு கேட்டு சாதி இதானன்னு ஃபீல் பண்ணி அடிக்கிறாங்க. அதனால் ஊரையே சொல்லாமல் வாழுது அவங்க குடும்பம். பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்குறாரு இருக்கிற நிலத்தில் விவசாயம் பார்த்துக்கிட்டு. இன்னொரு பக்கம் 2 தாதாக்கள், ஒருத்தர் பெரிய சமூகத்தை சேர்ந்த தாதா லால், இன்னொருத்தர் இவங்க சமூகத்தை சேர்ந்த அமீர், இயக்குனர் அமீர்.